நமது நாங்குநேரி தொகுதி மூலக்கரைப்பட்டியில் குழுமையிருக்கும் அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, மூலக்கரைப்பட்டி என்றாலே எனக்கு எனது நண்பர் முத்துகிருஷ்ணன் நாமம் தான் வரும். தஞ்சாவூர்ல இங்க நிறைய முத்துகிருஷ்ணன் இருக்கீங்க. தஞ்சாவூர்ல ஆரியாஸ் ஹோட்டல், அவர் இப்ப திருவண்ணாமலையில ஆகாஷ் ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அதுபோல அவர் நமது ஊரை பற்றி நிறைய சொல்லுவார். அவர்கள் அப்பா காலத்தில் சிலோன்ல இருந்து முதல்ல தமிழ்நாட்டில் இந்த ஆரியாஸ் ஹோட்டலை உருவாக்கியவர்கள் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்தவர்கள் தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் இருக்கிற ஆரியாஸ் ஹோட்டல்களுக்கு அடித்தளமே நமது மூலக்கரைப்பட்டி தான் என்பதை என்னும் பொழுது உழைப்பால் உயர்ந்தவர்கள் இன்றைக்கு சிலோன்ல இருந்து தொழில் செய்து இங்கே வந்திருப்பவர்கள், இங்கிருந்து சென்று ஸ்ரீலங்காவிலே தொழில் செய்து பிறகு தமிழ்நாட்டில் முதலாக ஹோட்டல் ஆரம்பிச்சது எங்க தஞ்சாவூர்ல தான். சரியாங்க? அந்த ஹோட்டல் என்ன இருக்கு. அதனால இந்த ஊரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தான் நான் இங்கே வருகின்ற வாய்ப்பு. அதுவும் தேர்தல் நேரத்தில் அன்பு சகோதரர் இசைக்குமுத்து அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக வியாபாரிகளுக்கும் இந்த ஆட்சியில பின்னடைவுதான் காரணம். மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு எதையும் கட்டுப்படுத்தாத ஆட்சி. குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளிலே மின்சார கட்டணத்தை பலமுறை உயர்த்தி முன்பு 1 ரூபாய் இருந்தால் இன்றைக்கு 1.67 ஆகியிருக்கிறது. அதுபோல பால் பொருட்கள் விலை உயர்வு, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே விலை உயர்ந்து கிடக்கிறது இந்த ஆட்சியில. ஆனால் இந்த ஆட்சியில் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் கஞ்சாவை மூளைக்கு மூளை திறந்து விட்டிருக்கிறார்கள். காரணம், பின்னணியில் திமுகவினர் அது ஒரு தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அதை தமிழ்நாட்டிலே ஒழிக்க முடியவில்லை. மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த பிறகு 3 மாதத்தில் தமிழ்நாட்டிலே கஞ்சா என்னன்னு கேட்கிற அளவுக்கு அதை முழுமையாக ஒழிக்கப்பட்டு வருங்கால இந்தியாவின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், அகில இந்திய பார்வர்டு பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என மாபெரும் கூட்டணியில இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றாலும் நீங்கள் எங்களுக்கு 32,000 வாக்குகளை தந்தீர்கள். இந்த முறை திமுகவை வீழ்த்தப் போகிற கூட்டணியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில முதல் கூட்டணியில இன்றைக்கு நாங்குநேரி தொகுதியில குக்கர் சின்னம் போட்டியிடுகிறது. அருமை சகோதரர் இசைக்குமுத்து அவர்கள் பழகுவதற்கு எளிமையானவர், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோருடன் அன்பாக பழகக்கூடியவர். அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் நமது பகுதியில் ஜாதி மத மோதல் இல்லாமல் ஒரு சமதர்ம நிலையை உருவாக்குவதற்கு இங்கே நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த பகுதியில் ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்காகவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட்டது இந்த ஆட்சியில். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நமது அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பிரதமர் மோடி அவர்களின் உதவியோடு இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம். அதுபோல நமது பகுதி விவசாயம்
அதிகமான பூமி. இங்கே விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருப்பதை சரி செய்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லதொரு ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வருவ. மீண்டும் அம்மா அவர்கள் கொடுத்த ஏழை எளியவர்களுக்கு கொடுத்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வர அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்திட பாரதிய ஜனதா கட்சி உதவியோடு, பிரதமர் மோடி அவர்கள் உதவியோடு தமிழ்நாட்டில் எல்லா தொழில்களையும் கொண்டு வர நிதியை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் கொக்கர் சின்னம் என்று சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.